கோமல் சர்மா அவர்களை அழைக்கிறேன். நீங்களும் எப்படி தமிழ்ல பேசுறீங்களா மேம்? ஆமாங்க. அப்போ ஓகே. முழுக்க தமிழ்ல பேசுறேன். மாலை வணக்கங்கள். முதல்ல நான் வந்து தயாரிப்பாளர் சுரேஷ் சாருக்கு வந்து நன்றி சொல்லணும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அவங்க பற்றி சொல்ல போனால் அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அதுக்கப்புறமா நான் வந்து டைரக்டர் சாமி சார் அவங்க முழு டீமுக்கு வந்து வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். அண்ட் வைரமுத்து சார் பற்றி சொல்லணுன்னா எனக்கு வார்த்தைகளே இல்லை. ட்ரெய்லர்ஸும் சாங்ஸும் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ நான் இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ ஐ விஷ் தெம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம்காக என்ன சொல்லணும், ஆனால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் நிறையா ஆடியோ ஃபங்க்ஷன்ஸில் போகிறேன், ஆனால் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் எவ்வளோ இம்ப்ரெஷன் ஜாஸ்தி படம் பண்ணல என் மேலே. இந்த படம்ல ஐ திங்க் ஸ்டார் காஸ்ட் ரொம்ப அழகாக இருக்குது. டைரக்ஷன், சினிமேட்டோகிராஃபி கண்டிப்பாக ஸ்ட்ராங் பாயிண்ட். ஆனால் என் பொறுத்த வரைக்கும் இந்த படம்ல singers and musician has done the fantastic job. Wonderful Srinivasan sir. And other I think newcomers kaga adu romba adaga opportunity irukku indha madri music mele perform pandradhu. So ellarikku ennoda nalvarthikal. நன்றி. மேடை இருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், திரையுலகத்துக்கு சார்ந்த மற்ற நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். என் முதல் படத்தோட அனைத்து பாடல்களும் எழுதினது வந்து நம்மளோட வைரமுத்து ஐயா தான். அதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு ஆப்பிள் பயணை பாட்டு. அதை பாடினது வந்து ஸ்ரீனிவாசர் தான். அந்த ரெண்டு பேரோட காம்பினேஷன் இன்னைய வரைக்கும் அப்படியே நிற்குது. அதை ரிப்ளேஸே பண்ண முடியல. ஸோ மீண்டும் அவங்க ரெண்டு பேரும், அதுவும் முக்கியமாக ஸ்ரீனிவாசர் வந்து இதுக்கு இந்த படத்துக்கு வந்து இசையமைக்கிறான்றது ரொம்ப அழகான விஷயம். நான் ரொம்ப நாள் முன்னாடி அவர் இசையமைப்பாளர் ஆவான்னு நினச்சேன். பட் இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. அது சாமி சாருக்கோட அதிருஷ்டம் தான் நினைக்கிறேன். சாமியோட அதிருஷ்டம் அப்படின்னு, அது சாமி டைரக்டரோட அதிருஷ்டம் நினைக்கிறது. இயக்குனர் சாமி அவரோட முதல் படம் உயிர், அது என்னோட படம் 100 நாள் ஓடின படம் அவருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. இந்த 3 பேரும் மீண்டும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களோட வரிகளில் வந்து ஸ்ரீனிவாஸ் சாருக்கு இந்த மாதிரி அருமையான பாடல்கள் அமைஞ்சு இயக்குனர் சாமி அவருக்கு இந்த படத்தை வந்து வெளிவருதுன்றது ரொம்ப அழகான காம்பினேஷன் நான் ஃபீல் பண்ணுறேன். பார்ட் ஆஃப் ஏதோ ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தயாரிப்பாளர் சுரேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, என் வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததுக்கு நன்றி. அண்ட் ஒரு படத்துக்கு அப்புறம் இமீடியட்டாக இன்னொரு படம் ஆரம்பிச்சிட்டாரு. இதே மாதிரி தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஒரு தயாரிப்பாளர் ஒரு படம் முடிச்சுட்டு அதை வெளியிட்ட பிறகு மீண்டும் இன்னொரு படம் வந்து அதே விறுவிறுப்பில் வந்து ஆரம்பிச்சிட்டாரு, முடிச்சிட்டாரு. ஃபென்டாஸ்டிக். அண்ட் வாழ்த்துக்கள் சார். இந்த படம் இதே மாதிரி நல்ல படமாக வரணும், வெற்றிகரமாக இருக்கணும். சாமி ஒரு கிரியேட்டிவ் டைரக்டர். அது என்றைக்குமே அவரோட தாட்ஸ் ரொம்ப போல்டாக இருக்கும். சில டைம் நம்ம வெளிப்படுத்தும் போது சில பேர் வந்து கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆக்சுவலி ரொம்ப டெக்னிக்கலி சவுண்ட் பர்சன். நல்ல அழுத்தம் இருக்கும் கதையில். நல்லா எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். எனக்கு நல்ல ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாரு. நிச்சயமாக கங்காரு ஒரு எல்லாரையும் வந்து ஏதோ ஒரு தாக்கத்தையோ இல்லை ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு எமோஷனை எழுப்புன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ விஷ் இம் த வெரி பெஸ்ட் சார். எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆரம்பத்திலிருந்து கூட இருந்தவனை மறக்கிறது நம்ம தமிழனுடைய மரபு. அதுக்காகவே ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அவருக்கு. நல்ல நிகழ்ச்சி. இதில் வந்து எனக்கு விழா நாயகனாக தெரிகிறது இசையமைப்பாளர் சீனிவாசன் அவர்கள். ஏன்னா அவர் இங்கே தமிழுக்கு அறிமுகமாகிறார். என்னுடைய படங்களில் அவர் பாடியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருந்தாலும் அவருடைய மெட்டுக்களாக இப்போ பார்க்கும்போது இந்த நான் ஷூட்டிங்லேயே இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். அதனால் அந்த பாட்டுகளெல்லாம் ஏற்கனவே கேட்டேன். அதை அவர் பாராட்டணும்னு நினச்சேன். அதை நேரடியாக இங்கேயே பாராட்டுறதுக்காக நான் வந்து இங்கே தான் அவரை முதல் சந்தித்தேன். சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சி கூட. இதை விட எனக்கு இந்த படத்தினுடைய கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பாட்டில் டைரக்டர் எடுத்த விதமும் என்னை ரொம்ப கவர்ந்திருக்கு. இந்த படம் பெரிய வெற்றி அடையுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான எனக்கு தெரிஞ்ச விஷயம். நம்ம இது பார்த்தோம்னா இது கரெக்டாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இது பாட்டு.
அதே மாதிரி வைரமுத்து சார் எனக்கு வந்து முதல்ல இளைய நிலான்னு எழுதினார். இப்போ இந்த தயாரிப்பாளருக்கு இந்த எழுதியிருக்க சீனிவாசன் சாருக்கு இசையமைப்பில் எழுதியிருக்காரு. ஒரு பெரிய இசையமைப்பாளராக இவர் வருவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. வைரமுத்து எழுதின வரிகளுக்கு ஏதாவது வரி போட்டு அதிகமாக பணம் வாங்கி கொடுக்கணும். அதுக்கு என்ன வரி போடுவீங்கன்னு தெரியாது. ஜனவரி பிப்ரவரி அதெல்லாம் வரி இல்லை. இது தனியாக ஒரு வரி, ஒரு நிதி அமைச்சு அந்த வரிகளுக்கான மரியாதையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இது சொல்லிகிட்டே போனால் அப்புறம் இங்கேயே படம் பார்த்த மாதிரி இருந்துடும். அதனால் நான் போய் உட்கார்றேன், படமாக பாருங்கள். நன்றி, வணக்கம். இதுக்கு அடுத்ததாக என்னுடைய ஃபேவரட்டான சிங்கர், நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற ஒரு சிங்கர், எங்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான் ஸ்ரீனிவாஸ் சார். அது என்னென்னு தெரியல, உங்களை பார்த்த உடனே வந்து அழகே சுகமா பாட்டு தான் என் காதில் ஒலிக்குது. நிறைய பேருக்கு இப்போ அவருக்கு வந்து ஆப்பிள் பெண்ணை ஒழிச்ச மாதிரி நிறைய பேருக்கு உங்களுடைய பாடல்கள் ஒழிச்சிட்டே இருக்கு. கொஞ்சம் நிறையாவே ஐஸ் வைக்கிறேன். பட் ஸ்டில் ஸ்ரீனிவாஸ் சார் ப்ளீஸ் வாங்க. முதல் திரைப்படம் அப்படிங்கும் போது இந்த திரைப்படத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் பேசணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தந்த ப்ரொடியூசர் சுரேஷ் சார், டைரக்டர் சாமி சார், உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இசையமைச்சிருக்கேன். உங்களுக்கு ஐ ஹோப் யூ லைக் இட். அண்ட் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் டு வைரமுத்து சார். பிகாஸ் வைரமுத்து சார் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எழுதினது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய பூஸ்ட்டு. பட் பியாண்ட் ஆல் தட் ரஹ்மான் சாருக்கு அகெயின் பெரிய நன்றி ஃபார் having released the audio. I hope you like the songs. Thank you. First of all, I would like to thank God for giving me, for believing in me. I would like to thank Jana sir, from where my career started, from Peranme. After that, Sinu Ramasamy sir and all the directors that I've worked with. Thank you, Sami sir, for believing in me. And sir, okay, I'll talk in Tamil. Romba nandri sir for believing in me. And I'm awe-inspired looking at the songs. Srinivasan sir, I'm overexcited. I'm very happy that I got this opportunity. And last, I would like to thank Suresh from V House Productions. Thank you. நான் தான் நஷ்டி பிரியங்கா. இப்போ தான் சொன்னாங்க என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லக்கூடாதுன்னு. ஸோ அதை விட்டால் அது எந்த வார்த்தையும் வரல. ஏன்னா பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி பேசுகிறதுக்கு எனக்கு வயசு இல்லை, பேச வார்த்தை இல்லை. எனக்கு இந்த நல்ல ரோல் கொடுத்த டைரக்டர் சாமி சார் அவர்களுக்கு தேங்க்யூ சார். அண்ட் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ சார். அண்ட் மை ஹார்ட்லி தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் ஃபார் சப்போர்ட் டு மீ. ஸோ ஐ ரியலி ஹாப்பி. தேங்க்யூ. After seeing this trailer and songs, I should say in one sentence, wow. Because Srinivasan sir and director sir and everyone was like fabulous, cinematographer and artist, everyone. So I should say all the best and we will wait for this. Thank you so much. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிருக்கும் கவிப்பேரரசு அவர்களே, என் அகமாலும் தம்பி சீமான் அவர்களே, மனிதநேயமுள்ள இயக்குனர் சங்கத்தின் தலைவர் சகோதரர் விக்ரமன் அவர்களே, இயக்குனர் சுந்தரராஜன் அவர்களே, மேடையில் விட்டிருக்கக்கூடிய திரைச்சிற்பிகளே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி சுரேஷ் காமாட்சி எனும் தம்பி என் உடன்பிறவா தம்பிதான். அவர் சொல்லியது போல் இந்த வி ஹவுஸ் நிறுவனம் எனக்கு அடுத்த சகோதர நிறுவனம்தான். ஆகவே இந்த படத்தினுடைய இயக்குனர் சாமி முதலில் என்னிடம்தான் அட்வான்ஸ் பெற்றவர். அவர் தந்த விநாயகர் தான் இன்னும் நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். மிக சிறப்பான ஒரு புரட்சிகரமான இயக்குனர். அதோடு மட்டுமல்லாமல் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஒரு புறநானூற்று புலிப்போத்து, எவர் வரினும் நியாயம்
படைக்கக்கூடிய நக்கீர பரம்பரை. இசையமைப்பாளர் சீனிவாஸ் அவர்கள் பற்றி சொல்ல வேண்டுமானால், அவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பே இசையமைப்பாளர் வரக்க வேண்டியவர். ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவில் கண்டுகொண்டேன் பாடலுடைய ஒளிப்பதிவின் போதே சீனிவாஸ் அவர்கள் அவர் மெமரி பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இசை எந்த நேரமும் அவர் முணுமுணுத்து கொண்டே இருப்பார், இசையை ஆலாபித்து கொண்டே இருப்பார். அப்போவே எனக்கு அவருக்கு பரிச்சயம். ஆகவே இந்த பாடல்கள் தேனினும் இனிய தெல்லுத்தமிழ் பாடல்களை அள்ளி வழங்கியிருக்கிறார். அத்துணை பாடல்களும் முத்தாக வடித்திருக்கிறார் கவிப்பேரரசு. கேமராவை ராஜா எனும் ராஜரத்னம் கவிதை படைத்திருக்கிறார். கங்காரு பட்டி தொட்டி எங்கும் வெற்றிகரமாக வலம் வரும். வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய பாடல்கள் கேட்டேன். 80s இளையராஜா சாருடைய பாடல்கள் கேட்கும்பொழுது நமக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை இந்த பாட்டு கொடுத்துச்சு. எஸ்பெஷலி ஆர்கெஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு, டியூன் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆர்கெஸ்ட்ரேஷன் கூட பழைய இளையராஜா சார் சாங் மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிட்டத்தட்ட அந்த 80லேருந்து இந்த 33 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா எவ்வளவோ மாறுதல்கள் இருக்குது. சினிமாவில் கூட பார்த்திங்கன்னா நான் சினிமாவுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள். 83ல் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணேன். அப்போ 35mm எடுத்தோம். அதுக்கப்புறம் சினிமாஸ்கோப்பில் எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ டிஜிட்டலுக்கு மாறிட்டோம். தியேட்டர்களும் அப்படி தான் எவ்வளவோ மாறுதல்களை சந்திச்சாச்சு. பட் இன்னமும் மாறாமல் அப்படியே இளமையாக இருக்கிறது என்ன அப்படின்னா அது வைரமுத்து சாருடைய வரிகள். அதாவது நான் பள்ளி பருவத்தினுடைய படிக்கும்பொழுது, அதாவது பள்ளி இறுதி ஆண்டு படிக்கும்பொழுது நிழல்கள் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ஃபஸ்ட் டே நான் பார்த்துருக்கேன். அதில் இன்னும் எனக்கு அந்த பாடல் வரிகள் கேட்டவுடனே இம்ப்ரெஸ் ஆச்சு. வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு ஒரு செய்தி தரும் அப்படின்னு சொல்லி அவருடைய கம்பேரிசன். அப்போ வைரமுத்து சார் ஒவ்வொரு அவருடைய இனிஷியல் பீரியடில் அந்த படமாகட்டும், நினைவெல்லாம் நித்யாவாகட்டும், இப்படி பல படங்களில் அவருடைய ஓமை மட்டும் அதற்கு முந்தி யாருமே சொல்லாத ஒரு புது ஓமைகளாக இருக்கும். அது இன்றைக்கும் இருக்குது பாருங்கள். தொண்டைக்குள்ளே முள்ளு முளைச்சா காதல், பட்டாம்பூச்சிக்கு பல்லு முளைச்சா காதல் அப்படின்னு சொல்லி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவருடைய மகன்லாம் பாட்டு எழுத ஆரம்பித்த பிறகும் கூட அவருடைய வரிகள் ஃப்ரெஷ்ஷாக யூத்தாக ரொம்ப அழகாக இருக்குது. நிச்சயமாக வைரமுத்து சார் கூட நான் இது வரைக்கும் ஒரு படம் கூட இணையலை. இனி அடுத்து வர்ற படத்தில் நிச்சயமாக வைரமுத்து சார் கூட நிச்சயமாக ஒரு படம் பண்ணணும், அந்த ஆசை எனக்கு இருக்குது. இந்த படம் கங்காரு எப்படி தன் குட்டியை சுமந்து கொண்டு செல்கிறதோ அதுபோல் இந்த படம் பல வெற்றிகளையும் விருதுகளையும் சுமந்து மாபெரும் வெற்றி படமாக அமைய வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஸ்ரீனிவாஸ் சார், நான் உங்களோட ஒரு மிகப்பெரிய ரசிகர். உங்களுடைய குரலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் வைரமுத்து சாரோடைய வரிகளுக்கு ஈடு கொடுத்து மெட்டு போடுறதுன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை. அதை நீங்கள் ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்க. உண்மை சொல்லணுன்னா இளையராஜா சாருக்கு அப்புறம் இந்தளவுக்கு நான் ஒரு மெலடி சாங் ரசித்து கேட்டது இன்றைக்கி தான். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பொதுவாக ஒரு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வராங்கன்னா படத்தோட ஆர்டிஸ்ட் யாருன்னு பார்த்து வர ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மீறி ஒரு படத்துடைய தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்து வர ஒரு நிலைமை இன்றைக்கி வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு காரணம் ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் நல்லா விளம்பரம் பண்ணாங்கன்னா அந்த படம் நல்லா போய் ரீச் ஆகும். இன்னொரு விஷயம் அந்த தயாரிப்பாளர் அவங்க எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு படத்துக்கும் அவங்க சூஸ் பண்ணுற கண்டென்ட்டுங்கிறதும் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இருக்கிற நியூ ஏஜ் ப்ரொடியூசர்ஸ் வரிசையில் இன்றைக்கி சுரேஷும் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா ஒரு படத்தோட டியூன் கேட்டு இதை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த வகையில் அவருக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சுரேஷ் சார், உண்மையிலே பெரிய விஷயம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். பொதுவாக அந்த கங்காருங்கிற மிருகத்தை பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அது அதோட குட்டியை வயிற்றிலே தூக்கிட்டு சுற்றும். இன்னொரு விஷயம் அது ஜம்ப் பண்ணுச்சுன்னா ரொம்ப மிகப்பெரிய ஹைட்டுக்கு போகும். அதே மாதிரி இந்த படமும் ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடையணுங்கிறது என்னோட ஆசை. கண்டிப்பாக அடையும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.